இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மேசியாவின் மன்னிப்பு. இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 32ஆம் அதிகாரம். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய மன்னிப்பை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 32ஆம் அதிகாரத்தின் கருப்பொருள் மன்னிப்பு ஆகும். கிறிஸ்தவத்தின் மிகச் சிறப்புகளில் ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகைவர்களையும் ஒன்றுக்கும் உதவாதவர்களையும் தகுதியற்றவர்களையும் பாவிகளையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அவர் பாரபட்சமில்லாத தேவன், எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். 32ஆம் சங்கீதத்தில் தாவீது தான் பாவம் செய்த போது 51ஆம் சங்கீதத்தில் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு வேண்டி ஜெபிக்கிறார். இந்த 32ஆம் சங்கீதத்தில் அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்த அந்த விடுதலையை எண்ணி துதித்து பாடுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதங்களிலே 6, 32, 51ஆம் சங்கீதம், 102ஆம் சங்கீதம் எல்லாம் இந்த மன்னிப்பின் சங்கீதமாக, அதாவது தாவீதனுடைய பாவத்திற்காக அவர் ஏறெடுக்கிற ஜெபமாக இங்கு பார்க்கிறோம். இந்த பாவ அறிக்கை செய்த தாவீதுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். கொரிய தேசத்து மக்கள் புது வருடம் ஆரம்பிக்கும்போது அவர்கள் பழைய வருடத்திலே தாங்கள் செய்த தங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அல்லது பாவ காரியங்கள் அல்லது வெறுத்து விட வேண்டிய காரியங்கள், மறந்து விட வேண்டிய காரியங்கள், இவற்றையெல்லாம் ஒரு பலூனில் எழுதி ஒரு நூலை கட்டி அவங்க பறக்க விடுவாங்களாம். அந்த பலூன் போயிட்டே இருக்கும். கண்ணுக்கு எட்டாத தூரம் போன உடனே அந்த கயிறை விட்டு விடுவாங்களாம். அந்த பலூன் எப்படி தன் கண்களுக்கு முன்பாக இல்லாமல் மறைந்து போனதோ அதே போல் தங்கள் பழைய காலத்து பாவங்கள், வெறுக்க வேண்டிய காரியங்கள், மறந்து விட வேண்டிய காரியங்கள் எல்லாம் மறந்து போயின, மன்னிக்கப்பட்டு போயின, மறக்கப்பட்டு போயின என்று அவர்கள் புதிய வருடத்திலே புதிய வாழ்க்கையை தொடங்குவார்களாம். ஆனால் நம்முடைய இந்திய தேசத்தில் பாருங்கள், மன்னிப்பிற்காக தங்களுடைய பாவங்களிலிருந்து பரிகாரம் பெற வேண்டி எத்தனையோ பாடுகளை திரும்ப 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 அனுபவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எத்தனையோ காரியங்களை முயற்சி எடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். நமது தேசம் பாவத்திலே மூழ்கி இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வாழ்ந்த காலங்களில் பாருங்கள், திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்கிறார், பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. விபச்சார ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார். கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட பாவியான பெண்ணை குறித்து ஆண்டு சொல்லும்போது, இனி பாவம் செய்யாதே. 38 வருடமாக வியாதியாக இருந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, இனி பாவம் செய்யாதே. ஆம், ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கும்படி மன்னிக்கும் மேசியாவாக நம்முடைய உலகத்திலே அவர் வந்து நமக்காக அவர் காணப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசுவே நமக்கு மாடலாக, நமக்கு மாதிரியாக வாழ்கிறார். இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், மன்னிக்கப்படுவதற்கு முன், மன்னிப்பை கோருவதற்கு முன் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததாம். சங்கீதம் 32:1 முதல் 4 வசனங்களில் பார்க்கிறோம். நான் பாவம், எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது, அவன் பாக்கியவான் என்று எழுதுகிறார். பாவத்தில் இருந்தேன், மீறுதலில் இருந்தேன், அக்கிரமத்தில் இருந்தேன், கபடு என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. பாவமான வாழ்வு, துக்கமான வாழ்வு, சந்தோஷமில்லாத ஒரு வாழ்வை குறித்து அவர் எழுதுகிறார். நம்பிக்கை இழந்த வாழ்வு, பயம் நிறைந்த ஒரு வாழ்வு, பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்வு. பாவம் செய்யும்போது தன்னைத்தானே குற்ற உணர்வு அவனை உறுத்தி கொண்டே இருந்தது. ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை மனதிலே, ஒரு மனநோய் அவரை ஆட்கொண்டது. சங்கீதம் 32:3, 4 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். ஆனால் 5ஆம் வசனத்தில் அவர் மன்னிக்கப்படும் போது, ஆண்டவர் அவருடைய பாவத்தை மன்னிக்கும் போது, எப்போது மன்னிக்கிறார் ஆண்டவர், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது. பாவங்களை மறைத்து கொள்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறதாம். அவர் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளும் போது, ஏனென்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார், நம் மீது கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கிறவர், நம்மை ஆளுகை செய்கிறவர், நமக்காக உயிர் கொடுத்து நம்மை மீட்டு எடுத்தவர், நம்மை சொந்த பிள்ளைகளாக அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவர் நம்மை தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறாரு.
ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம எதையெல்லாம் மறைக்கிறோம் என்பதும் அவருக்கு தெரியும். பாவத்தை ஒத்துக்கொள்ளும் போது எதையும் மூடி மறைக்காமல் ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நாம் அறிக்கையிடும்போது என்ன நடக்கிறது? நம்முடைய பாவத்தை அவர் மூடி விடுகிறார். இந்த மூடி விடுகிறார் என்ற காரியம் ஒருவேளை மன்னித்து விடுகிறார் என்பது நம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு முன் அதை மூடி வைத்திருந்தார். அதனால தான் ரோமர் இப்படியாக சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல், பாவம் மூடப்பட்டது என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்படும் வரை பாவம் மூடப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்போது சிந்தப்பட்டதோ அப்போதே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், சுத்திகரிக்கப்பட்டு விட்டோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அவர் நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆம், நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிடும்போது, மறைக்காமல், எதையும் மூடி மறைக்காமல் நாம் அறிக்கையிடும்போது ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மூடுகிறது மட்டுமல்ல, அதை மன்னித்து விடுகிறார், நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை கழுவுகிறார். மன்னிப்பிற்கு பின் இந்த சங்கீதத்தில் 32ஆம் சங்கீதத்தில் 6 முதல் 11 வசனத்தில் பாவத்தை குறித்த உணர்வு, அதாவது இப்போ அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். தேவனால் வழிநடத்தப்படுகிறதை உணர்கிறார். வேதனை நீங்கி தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதை பார்க்கிறோம். அதனால தான் முதல் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய செல்வந்தர்கள் அல்லது பதவியில் இருப்பவர்கள் அல்லது திறமையில் இருப்பவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், கொடுத்து வைத்தவர்கள் அல்ல, பேறு பெற்றவர்கள் அல்ல. யார் பேறு பெற்றவர்களாம்? மன்னிப்பை பெற்றவர்கள். நீங்கள் மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆம், நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்களும் பிறருடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள். பிறருடைய குற்றங்களை நாமும் மன்னித்து விடுவோம், மறந்து விடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் குற்றங்களை நீங்கள் மன்னிக்கிறது போல நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிக்கும்படியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னித்து விட்டீங்கப்பா, எங்களை சுத்திகரித்து விட்டீங்கப்பா. எங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணும்படியாக இந்த உலகத்தில் ஆண்டவரே நீர் மேசியாவாக வந்தீரப்பா. எங்களில் ஜீவிப்பது நான் அல்ல, என்னில் ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் அறிக்கையிட தினம் தினம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவம், நாங்களும் மன்னிக்கிற ஒரு அனுபவத்திலே காணப்பட எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்திருக்கீங்க. இந்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த மாபெரும் விடுதலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. நாங்கள் எங்களையே முழுவதுமாக அர்ப்பணிக்க, எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வெற்றியை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலமே தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.